எதுவுமே இல்லைன்னா அந்த ஸ்கில்லை வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி. எவ்வளோ பேருக்கு இன்னைக்கு பேக் பெயின் கால் வலின்னு தெரியாது, பட் இட் இஸ் கோனா பி வெரி டஃப். ஈஸி ஜாப் கிடையாது மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா யாரும் நம்மள அடிக்க முடியாது, வில் பி ஆல்வேஸ் ஸ்ட்ராங் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? டோன்ட் டிபெண்ட் ஆன் எனிவன். இப்ப நல்லா இருக்கலாம், 2 வருஷத்துல ஒரு டவுன்ஃபால் இருக்கலாம். ஒரு ஸ்கில்ல கொடுத்துட்டோம்னா அவங்க லைஃப்ல சாதிச்சிருவாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒரு பெரிய கைத்தட்டலோட we just welcome Andy Ashmitha to the stage. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். Yes, and எங்க சத்தம் பத்தலையே மேக்கப். Yes, thank you. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். பலத்த கைத்தட்டல் கொடுத்தலாம். அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இல்ல அஷ்மி, உன் ட்ரெஸ் அந்த பாட்டு போட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஃபேன்லாம் எதுவும் இல்லடா இங்க. ஓகே ஃபைன், சூப்பர். குட் ஈவினிங் எவ்ரிவன். இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதே இப்போ ரொம்ப ரொம்ப டஃப். இப்போ தான் நிறைய பெண்கள் வெளியே வந்துட்டு இருக்காங்க, மேக்கப் ஆர்டிஸ்டா இல்லை டிசைனராக அந்த விதத்தில். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட். ரொம்ப ஈஸி கிடையாது மேக்கப் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு மாடல்ஸ் எல்லாம் இருக்கிறதும், இந்த சேம் டைம் ஈக்குவலி அதை ஒரு ப்ராப்பர் மாடலாக ரெடி பண்ணுறதுமே. எவ்வளோ பேருக்கு இன்னைக்கு பேக் பெயின் கால் வலின்னு தெரியாது, பட் இட் இஸ் கோனா பி வெரி டஃப். ஈஸி ஜாப் கிடையாது மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது. எல்லா ப்ரொஃபஷன்லையும் டஃப் இருக்குது அப்படின்னா, கஷ்டம் இருக்குன்னா இந்த ப்ரொஃபஷன்லையும் அப்படி தான். பட் ஆனால் அது இப்போ கரண்ட்டாக பூமிங் ஆகிட்டுருக்கு. நம்ம என்ன தான் வீட்டுக்குள்ளே ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு நார்மலாக இருக்கிறத விட ஒருத்தங்க பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன வேணுன்றதை பார்த்து அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு டிசைன் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் அவங்களுக்கு இருக்க ஒரு டிஸ்கலரேஷனையோ இல்லை பேசிக்கான ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டையோ கேமோஃப்ளஷ் பண்ணி அதை அழகாக க்ரூம்டாக காட்டுறது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட ஒர்க். ஸோ இங்கே 2 டிசைனர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாரோட ஒர்க்குமே சூப்பர் டூப்பராக இருக்க போது. ஐம் லைக் வெரி எக்ஸைட்டட். அண்ட் யாஸ்மின் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஷீ இஸ் டூயிங் அன் ஃபென்டாபுலஸ் ஒர்க். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ அபி. அஷ்மி அக்கா கிட்ட எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ வி ஆர் செலிப்ரேட்டிங் உமன்ஸ் டே. இந்த வீக் பூராவுமே உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். யூ ஆர் சச் ஸ்ட்ராங் இண்டிபெண்ட் உமன். உங்களை நிறைய பேர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு இந்த உமன்ஸ் டேல உமனுக்கு ஒரு அட்வைஸ் வேணாம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா யாரும் நம்மளை அடிக்க முடியாது, வில் பி ஆல்வேஸ் ஸ்ட்ராங் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? டோன்ட் டிபெண்ட் ஆன் எனிவன். விமன்ஸ் ஆர் மல்டி டாஸ்கிங் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டியோட பிறந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நிறைய பேர் வீட்டிலேருந்து பார்த்துட்ருக்கோம், அம்மா, தங்கச்சி, அக்கா, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பக்கத்து வீடு எல்லாருமே மல்டி டாஸ்கிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. குனிஞ்சு நிமிந்து கோலம் போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுலேருந்து சமைக்கிற வரைக்கும். எனக்குலாம் மேக்கப் பண்ணும்போது கை வலிக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் அப்படி தானே சமைக்கிறாங்க, கிளறாங்க, கிண்டுறாங்கன்னு நான் யோசிப்பேன். ஸோ மேக்கப் பண்ணுறதே அது ஒரு ஸ்கில் இல்லை, டேலண்ட்டு. அது மனசுலேருந்து வரணும். மேக்கப் பண்ணது எனக்கு ஆசையாக வருதுன்ற மாதிரி தான். ஸோ விமென்ஸ் ஆர் பேசிக்லி ஸ்கில்டு. அண்ட் அவங்களுக்கு அவங்ககிட்ட ஒரு 5 விஷயத்த ஒரே டைமில் கொடுத்தாலும் கார் ஓட்டிக்கிட்டே, ஃபோன் பேசிக்கிட்டே, டிப்ஸ் சொல்லிக்கிட்டே வேலை பார்ப்பாங்க. ஸோ அதனால் பி இண்டிபெண்ட், டோன்ட் டிபெண்ட் ஆன் எனிவன். இது எவ்வளோ வருஷம் எவ்வளோ பேர் சொன்னாலுமே நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கும் போது தான் அதோட சந்தோஷத்தை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறோன்னு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லைக் இவங்க அந்த மாதிரி நான்
அந்த மாதிரி. சூப்பர். அண்ட் ஸ்டைல் வித் யாஸ் வந்து பயங்கரமா விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அது விஷஸ் பிகாஸ் நிறைய பேர் அவங்க இன்ஸ்டியூட்ல லேர்ன் பண்ணி எல்லாருமே இப்போ டெய்லரிங்னா நம்ம வந்து ஆன் ஸ்க்ரீன் வர வேணாம், நம்ம உட்காந்து லைக் நம்ம டெய்லர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கள கூட நீங்க ஸ்டிச் பண்ணி ஸ்டேஜ்ல ரேம்ப் வாக் நடந்து வாங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக சில விஷஸ். உண்மையா சொல்லணும்னா எனக்கு பிளவுஸ் தைக்க கத்துக்கணும்னு ஆசை. ஏன்னா வந்து அதை தைக்க கற்றுக்கிட்டா செட்டில்னு நினைக்கிறேன் லைஃப். ஆமாம், மேக்கப்பாவது எழுந்து போய் வெளியே போய் மேக்கப் போடணும். இது வந்து கண்ணு, பிரெயின், கிரியேட்டிவிட்டி அண்ட் ஹேண்ட்ஸு லைக் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபேப்ரிக்ஸ் அண்ட் ஸ்டஃப் தான். அது வந்து ஆர்ட்டுங்க பேசிக்காக. இது நம்ம நிறைய ப்ரொஃபஷன் ஆர்ட்டுன்னு சொல்லுவோம். ஸ்டிச்சிங்ன்றது இங்கே கொஞ்சம் ஃப்ளாப் இருக்கா, இங்கே கொஞ்சம் இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும், ஒரு சின்ன தையல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்றது. அதுக்கு நிறைய இன்வால்மெண்ட்டு, க்ரியேட்டிவிட்டி, மூளை வேணும் பேசிக்காக. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஆமாம், அதனால வந்து நான் ஒரு ஃபேப்ரிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணும்போது தான் ஒரு டிசைனரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க பெர்ஸ்பெக்டிவை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது ஈஸி ஜாப் கிடையாது. தூக்கத்தில் கூட ஃபேப்ரிக்ஸ் வந்துட்டு போகும், பிரிண்ட் வந்துட்டு போகும், எல்லாமே அந்த மாதிரி. ஸோ நானும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் பிராண்ட் வச்சிருக்கேன், அதனால ஐ கேன் ரிலேட் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் வெரி டஃப். அண்ட் நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு கற்றுக்கணும் அப்படின்றத விட ஒரு ஸ்கில்லை கொடுத்துட்டோன்னா அவங்க லைஃப்பில் சாதிச்சிருவாங்க. மேபி இன்னொரு இப்போ நல்லா இருக்கலாம், 2 வருஷத்தில் ஒரு டவுன்ஃபால் இருக்கலாம். டவுன்ஃபால் அப்புன்றது ரொம்ப ரொம்ப நார்மல் எல்லாரோட லைஃப்லையுமே. அதில் ஒரு ஸ்கில்லு தெரிஞ்சுட்டா போதும், நம்மக்கிட்ட வந்து எதுவுமே இல்லைன்னா அந்த ஸ்கில்லை வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ என் ஃபீல்டுக்கு அப்படி தான், இவங்க ஃபீல்டுக்கு அப்படி தான். அதை வந்து சொல்லி கொடுக்கறது, மற்றவங்களும் வளருங்கன்னு நினைக்கிறதே வந்து கொஞ்சம் மெச்சூர்டானா அது புரியுமே. அது வரைக்கும் வந்து வேணாம், நம்ம வளர்ந்தா மட்டும் போதும்னு நினைப்போம். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதே வந்து ஒரு டேலண்ட்டு அண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். செகண்ட், அதை பண்ணிட்டே இருக்கணும் லாங் டேர்ம்ல. இட் இஸ் நாட் ஈஸி ஜாப். நானும் மேக்கப் பண்ணிட்டு விட்டுடலாம், பட் கிளாஸ் எடுக்கிறன்றது ஒரு கமிட்மெண்ட் மாதிரி. எப்படி காலைல பல்லு விளக்குறோமோ அந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறது, இன்னைக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கோம், நாளைக்கு இதை எடுக்கணுன்றது ஒரு லாங் டேர்மாக பண்ணுறது அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களை பார்த்து சந்தோஷப்படுறது, அவங்கள செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஸ்டேஜ் வச்சிருக்கிறதுலாம் இட் இஸ் சம்திங் வெரி வெரி டிஃப்ரெண்ட்னு சொல்லலாம். வெரி ஹாப்பி அண்ட் மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு தருணத்துல நீங்க வந்து இன்னைக்கு நம்மளோட ஸ்டைல் வித் யாஸ்ல நிறைய பேர் கிராஜுவேட் ஆக போறாங்க. ஸோ அதுல நிறைய பேருக்கு நீங்க தான் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ண போறீங்க. கண்டிப்பா அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் கையிலையும் வாங்குறதுக்காக. ஸோ லைனா நான் ஒவ்வொருத்தங்களா கொடுக்குறேன். சர்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன் நம்ம ஸ்டைல் வித் யாஸ்ல இன்னைக்கு நிறைய பேர் கிராஜுவேட் ஆகி போறாங்க. ஸோ அதுல the first person to get the certificate is தமிழரசி டி. ஒரு பெரிய பெரிய கைதட்டல். Let's welcome தமிழரசி டி onto the stage. Let's welcome Ramalakshmi onto the stage. Let's welcome Pushalata Shekhar onto the stage. So the next certificate of completion from Style with Yas goes to Tilakavati. அக்கா, நீங்க ஒரு பியூட்டிஃபுல்லான மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றத தாண்டி நீங்க ஒரு அமேசிங்கான டான்சர் அப்படின்றது வந்து எங்களுக்கு அப்ப ஆட போறாங்களா இப்போ? ஆமா, அவங்க ஐயோ, டான்ஸ் போட போறாங்க நம்மளுக்காக. எப்படி இருந்துச்சு டான்ஸ்? தேங்க்யூ ஆஹா. அக்கா. தேங்க்யூ Okay, and, so much. பூஜா ஹெக்டே இல்லாத குறைய நீங்க Yes. 3 பேரும் தீர்த்து வச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. Thank you so much. அண்ட் இந்த நேரத்தில் வந்து ஒன்று சில பேருக்கு வந்து she has to give the கெஸ்ட்டுக்கு வந்து she has to give the memento. Okay. அந்த நேரத்தில் I just call upon என்னோட ஒன் ஆஃப் த ஸ்வீட் சிஸ்டர், எங்களோட ஃபேமிலியில் ஒரு பொண்ணுன்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா நீங்கள் எல்லாம் பார்த்து சன் டிவியில் ரசிச்சிட்டு இருக்க வானத்தை போல சீரியலோட ஹீரோங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ எங்களோட குடும்பத்தில் இன்னொரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, அதை தாண்டி இன்ஃப்ளூயன்சர். ஸோ 2 பேரும் நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருப்பாங்க, பார்த்தாலும் தெரியும். வெல்கம் அண்ட் காயத்ரிக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் வித் ஹேண்ட்ஸ் ஆஃப் அஷ்மிதா அவர்கள், ப்ளீஸ். So yes, ஒரு பெரிய பெரிய big round of applause கொடுக்கலாம். Let's welcome Gayatri onto the stage.
Matthew from ClickFact Photography. I just want to honor the answer of thank you. So we're going to go about summary. CEO of DK Coating போயிட்டு சூப்பரா சக்சஸ் பண்ணிட்டு and நிறைய விஷயங்கள் ஹிட் கொடுத்து உங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நமிதா மாரிமுத்து அவங்க வந்திருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் for நமிதா மாரிமுத்து. Round of applause. நமிதா மாரிமுத்து. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.